ஸோ ஹை கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பைரவர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸோ கைஸ், இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரா சிட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஈச்சம்கரை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைரவருக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டெம்பிள்னே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஏன்னா இதோட கருவறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் மாதிரி இது வந்து இருக்காது. ஸோ இது வந்து இந்த கோவிலுடைய ஆர்கிடெக்சரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தென்னாங்கூர் கோவில் வந்து பார்த்தோம்ல, ஸோ அந்த கோபுரம் மாதிரியே வந்து இந்த கோபுரம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தென்னாங்கூர் பாண்டரங்கன் டெம்பிள் நான் வந்து நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள், நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த கோவிலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. இது நான் வந்து எந்த கோவிலையுமே நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த கோவில் உள்ள என்ட்ரு ஆகணுன்னா வந்து ஒரு பிறப்புன்ற ஒரு வழியாக தான் நம்ம போனோம்னா சுவாமி வந்து தரிசனம் பண்ண முடியும். ஸோ மேலே போட்டிருக்காங்களா பிறப்பு, ஸோ அது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியில் போனோம்னா வந்து துறப்புன்னு வந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது வழியாக தான் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இதில் வந்து வேறு எந்த கோவிலையுமே வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ராகி வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பலிபீடம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொடி மரம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தி தேவர் வந்து இருக்கார். ஸோ நந்தி தேவர் வந்து ஒரு சமப்பெரிய சிவலிங்கத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிவலிங்கம் வந்து செமையாக இருக்குல்ல. ஸோ இது வந்து உள்ளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் போட்டுட்டு பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து போட முடியும். ஸோ எஸ், ஸோ இங்கே வந்து சிவலிங்கம் இருக்குல்ல, அது வந்து உள்ளே போயிட்டு நிறைய பேர் வெளியில் வராங்க. ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து காலபைரவருடைய சன்னதி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். எஸ், இங்கே வந்து ஃபஸ்ட்டு விநாயகருக்கான ஒரு அந்த சின்னதாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. எஸ், ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஸோ கைஸ், இந்த கோவில் உள்ள என்ட்ராகும் போதே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருடைய வாகனமான நாயோடைய சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு நேரடியாக வரணுன்னா நான் வந்து லிங்க்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோடைய ஊர் அப்புறமா வந்து எங்கே இருக்குன்றது வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வந்து போட்டுடுறேன். ஸோ மறக்காமல் அதையுமே வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 99% ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ பட் இருந்தாலுமே வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா சன்னதி எல்லாமே வந்து இன்னுமே வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் போன அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சன்னதிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய பாதம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தொட்டு வணங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளே வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ண முடியும். ஸோ அந்த பாதம் வந்து இருக்குல்ல, ஸோ அந்த பாதத்துக்கு வந்து தண்ணீரால் நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம். ஸோ அதுக்குமே வந்து ஒரு டோக்கன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒருத்தருக்கு 10 rupees போல். ஸோ அதோடைய கிளாஸ் அவங்க வந்து தருவாங்க. ஸோ அதில் வாங்கிட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம்னா நம்ம வந்து அப்புறமா வந்து அவரை தரிசனம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் இஸ் எவ்வளோ க்யூ நிற்கிது இல்லை. எஸ், ஸோ நான் சொன்னல அந்த பாதம் வந்து அங்கே தான் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து இது தொட்டு வணங்கிட்டு நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ சுவாமியோட கருவறை வந்து சொல்கிறதுக்கே சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. நான் ஏன்டா வீடியோ எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப டார்க்கான பிளேஸ். ஸோ நான் வீடியோ எடுத்தாலுமே வந்து அது கவர் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்து கருவறையை வந்து பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கருவறையில் வந்து நான் சொல்கிறத வந்து அப்படியே இமேஜின் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த கருவறை வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு உலகத்துக்கே வந்து போன மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானிங்கன்னா வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் வந்து அவருடைய சன்னதி. ஸோ அவர் வந்து ஸ்டாச்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து மேலே போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு கேலக்ஸி போல் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டதிக் பாலகர்களான 8 பைரவர்கள் சன்னதி வந்து தனித்தனியாக வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் அதையுமே வந்து பார்த்து வந்துடுங்க. ஸோ பைரவரடி சுவாமியை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா வந்து இங்கே இன்னொன்று சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் க்ரீன் கலராக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. தண்ணியில் வந்து நிறைய பேர் வந்து காசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், இங்கே இதுதான் வந்து இந்த சன்னதியோட கருவறை. இங்கே பாருங்க. ஸோ கைஸ், இந்த சன்னதி வந்து யாருக்கு கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயருக்காக தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னல சுவாமி அந்த கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் தானே. ஸோ அதை நம்ம வந்து படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டு தான் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படிக்கட்டில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 ராசியோடைய சிம்பிள் அதோடைய பேர் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 12 படிக்கட்டு வந்து இருந்துச்சு. ஸோ அது மேலே தான் நம்ம வந்து ஏறி போனோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு யூனிக்காக இருந்துச்சுன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ கடை வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இருந்தாலுமே வந்து இவ்வளோ நிறைய கடை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ருத்ர விநாயகர், முருகர், வைஷ்ணவி தேவி, அழகு பிரத்யுங்கரா தேவி, அஷ்டபுஜ வனக்காளி, வனமாலீஸ்வரர், கனகதுர்க்கை, பஞ்சமுக ஆஞ்சநேயர், தக்ஷணாமூர்த்தி, நவகன்னியர், சாமுண்டீஸ்வரர் இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக வந்து சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வைத்து நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சோம்னா அது வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா அரிசி வந்து இந்த கோவிலுக்கு வந்து காணிக்கையாக வந்து செலுத்தலாம். ஸோ கைஸ், இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும்போது கருநீலம் கலரில் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு அணிஞ்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு சன்னதிகளை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா வந்து காட்டுறேன். சுற்றி வரும்போது அந்த சன்னதி வந்து இருக்குது. ஒன்று வந்து அண்டர் கிரவுண்டு உள்ளே போகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சில சன்னதிகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. எஸ், ஒரு சில சன்னதி எல்லாமே வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் வந்து சாமி எதுவுமே வந்து வைக்கலை. அந்த மாதிரி ஒரு சன்னதி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வைப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலில் வந்து ஸோ அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது நிறைய கடைகளாமே இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க, அந்த சுவாமியோடைய ஃபோட்டோஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். எஸ், ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 2 சன்னதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து இங்கே இந்த சன்னதி தான். ஸோ இது வந்து பூமி தேவின்னு ஒரு சன்னதி வந்து இருக்குது. ஸோ பூமி தாயின்னு சொல்லுவாங்களா. ஸோ அவங்களுடைய சன்னதி இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். எஸ், ஸோ இதுதாங்க பூமி தாயோடைய சன்னதி. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து பூமி தேவி வந்து அவங்களுக்கு தெரியுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பூமிக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள். இவங்க தான் வந்து பூமி தேவி. எஸ், சூப்பராக இருக்குல்ல இந்த சன்னதி. எஸ், இது வந்து ரொம்ப கொஞ்சம் புதுசாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலில் தான் வந்து பூமி தாய்க்கு வந்து ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. எஸ், இது வந்து பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோவில் எல்லாமே வந்து சென்னையில் இருக்குன்றது ஃபஸ்ட்டு எனக்கே வந்து தெரியாது. நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்து நானே இந்த கோவிலுக்கு வந்தேன். சரி, ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன டைமிங்ஸில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு டைமிங் சூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு விசிட் டெம்பிள்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து த எப்பிக் சீனை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம வந்து சிவன் உள்ள ஃபஸ்ட்டு இந்த கோவில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவன் உள்ளே வந்து போயிட்டு வந்திருந்தாங்களே. ஸோ அது உள்ளே நம்ம இப்போ போயிட்டு என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிவனில் செமையாக இருக்குது. சரி நம்ம வந்து வளவலன்னு பேசாமல் சீக்கிரமாக வந்து உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்து கீழே இறங்கி போகுது. எஸ், இங்கே வந்து ஒரு சுவாமி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குகை டெம்பிளே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா மேலே வந்து வேர் எல்லாமே வந்து தொங்கிட்டுருக்கு. எஸ், சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன ஒரு யூனிக்கான ஒரு சன்னதி. எஸ், ஸோ நம்ம வந்து மறுபடியும் வெளியில் போனோம்னா வந்து மேலே படிக்கட்டு ஏறி வெளியில் போனோம். ஸோ இந்த கோவிலுக்கு வந்ததுனால எனக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரணும். ஸோ இங்கே வந்து மேலே வந்து ஒரு கோபுரம் இருக்குதுல்ல, அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் இருக்குது. எஸ், ஸோ இந்த கொடிமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டதிக் பாலகர்களுடைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொடிமரத்தையுமே நம்ம வந்து சுற்றி வரலாம். சரி இங்கே பாருங்க கைஸ். ஸோ இது எல்லாமே வந்து அஷ்டதிக் பாலகர்களுடைய சிற்பம். ஸோ இங்கே பாருங்கள் வாயு, காற்று, ஆகாயம் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. நேம் போர்டு கூட வச்சுருக்காங்க கைஸ். கால பைரவரே ஜெயம். ஸோ ஆக்சுவலி இந்த கோவில் உள்ள என்ட்ராகும் போதே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாருடைய சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வீடுன்னு தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு பேர் வந்து பைரவர் கோவில்னு சொல்ல மாட்டாங்க, பைரவர் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மதில் சூர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நந்தி வச்சு அதுக்கு மேலே வந்து கலசமும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த நந்தி வந்து எல்லா கோவிலையுமே தான் வந்து இருக்கும் அந்த மதில் சுவரில். ஆனால் வந்து அதுக்கு மேலேயுமே வந்து ஒரு சன்னதி மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கே வந்து அந்த கலசமும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இங்கே தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் அண்டு சீத்தை அண்டு லக்ஷ்மணன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலையை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் அன்னபூர்ணி தாயார். இங்கே பாருங்கள் அவங்க கையில் வந்து அக்ஷய பாத்திரம் இருக்குல்ல. எஸ், இந்த சிற்பம் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். அந்த கலர் காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்குது. ஸோ அவங்க வந்து லோட்டஸ் மேலே வந்து உக்காந்துருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ நான் வந்து சொன்னேன்ல கால பைரவருடைய வாகனமான நாயுடைய சிற்பம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸிட் ஆகும்போது துறப்புன்ற வழியாக தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ மேலே வந்து பைரவர் வீடுன்னு வந்து போட்டிருக்காங்க. எஸ், ஸோ இந்த கோவிலுக்கு வந்ததே எனக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நீங்களுமே இந்த கோவிலுக்கு வந்து அவசியமாக வரணும். ஸோ இந்த கோவில் உள்ள என்ட்ராகும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கை வந்து உங்களை வணக்கம் வச்சு வரவேற்கிற மாதிரி வந்து இருக்குது. எஸ், ஸோ ரொம்பவே வந்து நம்ம கோவிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த கோவில் வந்து ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலே வந்து விசிட் பண்ணி போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரலாம். ஸோ நீங்கள் கோவிலுக்கு வந்து இப்போ தான் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கையில் எந்த ஒரு பொருளுமே வந்து சாப்பிட்ற பொருள் வச்சுக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய மங்கீஸ் எல்லாமே வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நிறைய மங்கீஸ் வந்து இங்கே இருக்குன்றதுனால உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இது கண்டிப்பாக பிடிங்கிரும். ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக இந்த கோவிலுக்கு வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்புத்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கிங் வசதி வந்து சூப்பராக இருக்குது. நிறைய கார்ஸ் எல்லாமே இங்கே வந்து நிறுத்தலாம். ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த கோவில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கோவிலை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ மலைகள் அடிவாரத்தில் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதாங்க நாகப்புற்று. எஸ், ஸோ இந்த நாகப்புற்று இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நாக பைரவன் தான் வந்து இங்கே சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் இல்லைன்னா புற்றுக்கோவில் தான் வந்து இது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பைரவர் கோவிலுமே விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ see you in next interesting video. Thanks for watching.